டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிக் பாஸ் சீசன் 8 ஓட்டிங் வந்து பயங்கர பரபரப்பாக போயிருக்கு, உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், இந்த வாட்டி கச்சன்னு 13 பேர் நாமினேஷனில் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறதே வந்து என்ட்ரி ஆகும்போது 15 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 21 பேர் ஆகிட்டாங்க. அப்படின்றதுக்காக வைல்டு கார்டு என்ட்ரியெல்லாம் முதல்ல வெளியில் துரத்தி விடணும்ப்பா அப்படின்ட்டு 13 பேர் அட் அ டைம் நாமினேஷனில் போட்டிருக்காங்க. என்னப்பா வீட்டுக்குள்ளே வந்தபோது 15 பேர் தான் இருந்தாங்க, இப்போ 13 பேர் நாமினேஷனில் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஷாக் ஆச்சு. அது ஒரு வகையில் தேவைதான். எனக்கெல்லாம் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா ரெண்டு பேராக வாரம் அனுப்பிச்சி விட்டாலே பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு விறுவிறுப்பாகவும் இல்லை, அந்த சும்மா மிச்சர் சாப்பிட்ருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் ஒரே அடியாக துரத்தி விட்ட மாதிரி இருக்கும்னு அதனால தான் அப்படி தோணுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரி வந்தோடனே அப்படியே ஃபயர் தெரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரி வந்து அதோட பயங்கரமான மிச்சர் பார்ட்டிஸாக இருக்காங்க அப்படின்றது தான் இனிஷியலாக இருந்தது. பட் இந்த வாரம் ராணவாக மஞ்சரி ஆகட்டும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்தாங்க. ஆனால் மஞ்சரி பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு இரிட்டேட் தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டி வந்து அவங்க கேப்டனாக இருக்கிறதால தயவு செஞ்சு தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த வாரம்லாம் எலிமினேஷன் பக்கம் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சரி தான் இருக்கும் அப்படின்றத எல்லாரோட ப்ரெடிக்ஷனாகவும் இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரியிலேருந்து தான் யாராவது வெளியேறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. போன வாரமே ரியா தான் வெளியேறி இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வைல்டு கார்டு என்ட்ரி வந்து வெளியேறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்குது. ஃபஸ்ட்லேருந்தே இருந்த கண்டஸ்டன் கொடுத்தவங்க தான் வெளில போகிற நிலமையில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் வந்து டாப் டு பாட்டம் அப்படின்றது வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஆன்லைன் ஓட்டிங்கை பொறுத்து தான் ஆக்சுவல் பிக் பாஸ் ஓட்டிங் அப்படின்றது வந்து வேரி ஆகும். காரணம், இது ஜென்ரலாக மக்களோட மூட் என்ன அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக தான் இதுன்னு தவிர வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் மக்கள் எப்படி ஓட் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம இதை வந்து கணிச்சிருக்கோம். ஆக்சுவல் ஓட்டிங் வேரி ஆனாலும் டெய்லி தர்பார் சேனலில் வந்து ஆக்சுவல் எவிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஷோ வந்து பார்த்துட்டு 24/7 இல்லை நேர்லையோ நம்ம பார்த்து அந்த சோர்ஸை வச்சு யார் எவிக்ஷன் அப்படின்றத ஏற்கனவே முன்னாடி பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாரமும் அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறோம். அண்டு இந்த வாரத்துக்கான ஓட்டிங் எங்கெங்கே ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்றத வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். டாப்பில் இருக்கிறதுல பிச்சுட்டு போகிறது, எல்லா ஓட்டிங் வெப்சைட்லேயும் வந்து பிச்சுட்டு போகிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் தான். பயங்கரமான லீடிங் டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு சொல்லணும். இது முன்னாடியெல்லாம் சௌந்தர்யா பிஆர் வேலைலாம் பார்த்து பயங்கர லீடிங்கில் இருந்தாங்க. திடீர்னு ஒரு வாட்டி ராணவெல்லாம் வந்து அப்படியே எக்கச்சக்கமாக எகிரி வந்தார், சௌந்தர்யாவுக்கு டஃப் கொடுக்குறேன்ட்டு. இப்போ தான் கண்டென்ட் வைஸ் யார் உண்மையிலே கண்டென்ட் கொடுக்குறா, யார் நல்லா ஸ்ட்ராட்டஜி போடுறா, யார் நல்லா பேசுகிறா, யார் நல்லா ஆடுறாங்க, யார் ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து உண்மையான பிக் பாஸ்க்கான ஓட்டிங் வந்து இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லா ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பயங்கரமான லீடிங்கில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் தான். முத்துக்குமரன் அசால்ட்டாக எல்லா ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்லேயும் அந்த 13 பேர் கண்டஸ்டண்ட்டில் இருந்தாலும் 20% ஓட்டை வந்து அசால்ட்டாக தட்டி தூக்குறாரு எல்லா இடத்துலையும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ முத்துக்குமரன் பயங்கரமான லீடிங்கில் இந்த வாட்டி சேவ் ஆக போகிறாரு அப்படின்றது முக்கியம். இதில் ஏன் அந்த 20% அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 13 பேர் வந்து வெளியேற லிஸ்ட்டில் அந்த எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. லாஸ்ட்டாக வரவங்களுக்கும் சேவ் ஆக போகிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஓட்டு 15 ஓட்டு இருந்தால் கூட அது பெரிய டிஃப்ரென்ஸ். ஈவன் எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒரே ஒரு ஓட்டு காரணமாக கூட இவங்களும் இன்னொருத்தரும் கூட வெளியேறலாம். அந்தளவுக்கு நெக் டு நெக்காக தான் இந்த வாட்டி காம்படிஷன் இருக்கும் போது, அதுவும் இந்த வாட்டி வெளியேற்றணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரனுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்மளுடைய பிஆர் குயின், ட்ராமா குயின் சௌந்தர்யா அவர்கள் தான் இருக்கிறாங்க. பட் முத்துக்குமரனுக்கும் அவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. முத்துக்குமரன் 20% ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 12-13% ஓட்டில் வந்து மெயின்டைன் இருக்காங்க சௌந்தர்யா எல்லா ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா ஜனனி. சௌந்தர்யாவுக்கும் பவித்ரா ஜனனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் அவங்க ஒரு 12% வாங்குறாங்கன்னா இவங்க 11%, 10% அப்படின்ற ரேஞ்சில் தான் ஆவரேஜாக எல்லா ஓட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்கிறாங்க. பிஆர் டீமு சௌந்தர்யாவுக்கு வேலை செஞ்சுன்னு தெரியும். எப்போந்திரா பவித்ரா ஜனனிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்ற அளவு தான் இருந்துச்சு. ஏன்னா பவித்ரா பெரிய அளவில் டாஸ்க்லையும் ஒன்றும் இங்கே இன்வால்வ் ஆகலை. இந்த வாட்டி ராஜமாதா டாஸ்க்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அளவு தான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு 3rd பிளேஸ் வர அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் ராயப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. அடுத்த இடத்துல போன வாரம் சௌந்தர்யாவுக்கே டஃப் கொடுத்த ராணவ் 4வது இடத்துல இருக்கிறாரு. அவருக்கும் பவித்ரா ஜனனிக்கும் பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் அது போயின்னு இருக்குது. ஸோ ராணவோட பிஆர் டீம் மீண்டும் விழித்து கொண்டால் அவர் சௌந்தர்யா டஃப் கொடுக்குற பழைய பொசிஷனுக்கு போவார் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. பட் மற்ற எல்லாம் பார்க்கும்போது இந்த 4 பேருமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பவித்ரா வந்து எலிமினேட் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சில வாரம் பயந்தாங்க. இந்த வாட்டி ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறாங்க. காரணம், அவங்க ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை, மற்றவங்கெல்லாம் வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் அடுத்த இடத்துல வந்து போன வாரத்துக்கான கேப்டன் அருண் பிரசாத் அவர்கள் இருந்தாங்க. அருண் பிரசாத் கேப்டன்சி வாங்கினதுலேருந்தே அவரோட கிராஃப் அப்படின்றது வந்து உயர்ந்து தான் வந்து இருக்குது. மற்றவங்களாம் பிஆர் டீம் வச்சு பண்ணாலும் முத்துக்குமரன் ஆகட்டும் அருண் பிரசாத் ஆகட்டும் உண்மையிலே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் இவங்களுக்கும் ராணவுக்கும் பார்த்திங்கன்னா கூட ஒரு 500-600 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஆனால் ராணவ் கண்டினியூஸாக முன்னேறி வந்து
வந்துருக்காருன்னு தான் பார்க்கலாம். போக போக அவர் வந்து ஒரு செகண்ட் பிளேஸுக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்றதும் தெரியுது. அவருடைய பிஆர் டீம் தாறுமாறாக வேலை செய்யுதுன்றதையும் நம்ம ஒத்துக்கணும். அருண் பிரசாத் அவர்கள் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த லீடை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் இருக்கிறாரு. விஜய் விஷாலும் அருண் பிரசாதும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டு டிஃப்ரென்ஸ்குள்ளே வந்துருச்சு. இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் நம்பர்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கு பார்க்கலாம். ஏன்னா முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருந்தாங்க. அடுத்தது 1000னு குறைஞ்சிச்சு, 700னு குறைஞ்சி, 500னு குறைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. ஏன்னா அருண் பிரசாத், விஜய் விஷால் எல்லாம் வந்து ஃபஸ்ட் டேலேருந்தே இருந்தாலும் அவங்கள வந்து ஜனங்கள் எல்லாம் பார்த்துருந்தாலும் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது வந்து நம்ம இப்போ எவிடெண்ட்டாக இருக்குது. அண்ட் விஜய் விஷால் அவரை பொறுத்த வரைக்கும் கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பண்ணியிருந்தாலும் இப்போ வர அவர் அந்த லவ் ஸ்கிரிப்டை வந்து அவர் வச்சு பண்ணலான்னு பிக் பாஸ் முடிவு பண்ணிச்சு என்னன்னு தெரியல. அதுலேருந்து அவரோட ஓட்டிங் பர்சன்டேஜ்ன்றது குறைஞ்சி நிற்குது. இப்பயும் விஜய் விஷால் சுதாரிக்காமல் விட்டாருன்னா அவரோட ஓட்ஸ் வந்து இன்னும் குறைய தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது. அடுத்த இடத்துல இருக்கிறது ஜாக்லின்லாம் வந்தபோதே அவங்களோட அக்ரெசிவான ஆட்டிடியூடை பார்த்து இவங்களாம் சீக்கிரம் காலி ஆகிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இன்னும் சஸ்டெயின் பண்ணினே இருக்காங்க. நடுவில் ஒரு வாரம் வந்து பாய்ஸ் டீமுக்கு போகும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருந்த ஜாக்லினுக்கு வந்து அப்படியே ரேட்டிங்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ திருப்பி கேர்ள்ஸ் டீமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஏறி இருக்குது. பட் ஆனால் இது காம்படிஷனில் தங்குறதுக்கு போதாதுமா. இன்னும் உங்களோட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. டாஸ்க்கு அது இதுன்னு இறங்கி அடிக்க வேண்டியது ரொம்ப பாக்கி இருக்குது. விஜய் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஒரு 1000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து வர்றது தாங்க பயங்கரமாக நெக் டு நெக்கு. அதாவது 20 ஓட்டு 30 ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் ஆளுங்க வந்து டாப் டு பாட்டம் போகிறாங்க. காலையில் செக் பண்ணும்போது ஒருத்தங்க மேலே இருக்காங்க, மத்தியானம் செக் பண்ணும்போது இன்னொருத்தங்க மேலே இருக்காங்க, ஓவராலாக முடியும் போது அந்த டே முடியும் போது வேற ஒருத்தங்க மேலே இருக்காங்க. இந்த மாதிரி 30 ஓட்டு 20 ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இப்போ ஜஸ்டிஃபை ஆரம்பிக்குது. ஜாக்லினுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து தர்ஷிகா இருக்கிறாங்க. ஏன் தர்ஷிகா இருக்கிறது வந்து இவ்வளோ லீஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 2 தடவை கேப்டன்சி வந்தபோது இருக்கிறதுலேயே இவங்க தான்ப்பா கொஞ்சம் போல்டாக ஆடுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். ஆனால் போக போக கேர்ள்ஸ் டீமுன்னாலே மொக்கையாக தான்ப்பா ஆடுறாங்க, எப்போ பார்த்தாலும் அழுகுடி ஆட்டம் தான் ஆடுறாங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. தர்ஷிகாவுக்கு அடுத்த இடத்துல வந்து ரயான் இருக்காங்க. ரயானுக்கும் தர்ஷிகாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கே வந்தவொடனே ரயான் வந்து பெண்கள் அணிக்கு விளையாட போயிட்டார். அதனால் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் நல்லா பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் கொஞ்சம் ஓட்டு வருது. பட் ஸ்டில் அங்கே சேவாகிற நிலமையில தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வர்ஷினி. இப்போல்லாம் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரி ஆகணும். ஏன்னா முன்னாடி இருந்தவங்க தான் மிச்சர் சாப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா வைல்டு கார்டு என்ட்ரி அதோட பயங்கரமாக மிச்சர் சாப்பிட்றாங்கடா அப்படின்ற ஒரு வெறுப்பு மக்கள்கிட்ட இருக்குது. கண்டினியூஸாக எல்லாம் வைல்டு கார்டு தான் வருது. கடைசியில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபஸ்ட் என்ட்ரி இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்க்குறோம். அவங்க தான் இந்த வாட்டி எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் பார்க்குறோம். ரயனுக்கு அடுத்த இடத்துல வர்ஷினி இருக்காங்க. வர்ஷினிக்கு அடுத்த இடத்துல சிவகுமார் இருக்காங்க. இவங்களுக்கு ஓட் டிஃப்ரென்ஸுன்றது பெருசாக இல்லை. ஒரு 30-40 ஓட்லேயே தான் ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க. கடைசியாக பார்த்தா விஜய் ஆனந்தி அவர்கள் வராங்க. அவங்க வந்து என்னடா இந்த வாட்டி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஏன் இந்த வாட்டி உள்ள கீழே போயிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க ஆண்கள் அணிக்கு போனதுலேருந்தே பெரிய அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு தெரியுது. ஏன்னா பெண்கள் அணியில் இருந்தபோது தனித்துவமாக வந்து தெரிஞ்சிருந்தாங்க ஆனந்தி. பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆண்கள் அணிக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே குறைஞ்சிருக்குது. இதனாலேயே அவங்க ஃபேஸே தெரியல அப்படின்றதால அந்த ஓட்டிங்கில் வந்து இம்பேக்ட் ஆகிருக்க பார்க்குது. ஆனாலும் ஆர்ஜே ஆனந்தி தான் வெளியேறுவாங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்தபோது நான் இருக்கிறேன், என்ன மீறி யாராவது போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஆனந்தியை காப்பாற்றுறதுக்கு களத்தை குதிச்சிருக்காங்க சஞ்சனா அவர்கள். ஃபஸ்ட்டு நாளே வெளில போக வேண்டிய சஞ்சனாவை போன போதுன்னு பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு வந்தால் இத்தனை நாள் இருந்ததுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செஞ்சிட்டோமா அப்படின்ற அளவுக்கு சஞ்சனா வந்து கீழே இருக்கிறாங்க பெர்ஃபார்மன்ஸில். விஜய் சேதுபதியோட பொண்ணாக நடித்தவங்களாச்சே அப்படின்னு ஒரு என்ட்ரியோடு வந்த சஞ்சனா ஐயோ இது ஜூலியே பரவாயில்லையப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போயின்னு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த ராஜாங்கம் டாஸ்க்லலாம் அவங்க அரசியாக பண்ணதெல்லாம் வந்து காமெடியாகவும் இருந்துச்சு, ஒரு சுவாரஸ்யமாகவும் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் வந்து மூக்கு நுழைச்சி ஒரு பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கிது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கும் ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த வாட்டி சாஞ்சனா காப்பாற்றப்படுவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நடக்குது. எல்லா வெப்சைட்லையும் யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% ஓட்டு 3% ஓட்டு 4% ஓட்டுன்ற ரேஞ்சிலே வந்து மெயின்டைன் ஆகிறாங்க. ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து ஆன்லைன் ஓட்டிங் பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்க கடைசியாக தான் இருக்கிறது தெரியுது. ஆர்ஜே ஆனந்திக்கும் சஞ்சனாவுக்கும் ஒரு கடும் போட்டி நிலவுகிறது அப்படின்னு தான் பார்க்கலாம். அதில் ஒரு எட்ஜ் இருக்கிறது சஞ்சனா வெளியேற்றத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது நம்மளுடைய அனாலிசிஸாக இருக்கிறது. சண்டே காலையிலேயே சுட யார் எலிமினேட்டட் அப்படின்ற நம்மளுடைய சோர்ஸ் தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு யார் இப்போ வெளியேறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.